உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க தலையில பூ வச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த பூவை வச்சதுனால நீங்க அழகா இருக்கீங்களா, இல்ல இந்த பூ உங்களுக்கு வச்சதுனால இந்த பூ அழகா தெரியுதான்னு எனக்கு தெரியலையே பாரதி. பாரதி, எதுக்கு சிரிக்கிறீங்க? என் கவிதை மொக்கையா தான் இருக்கும், ஆனா சொல்றவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான். என்னாச்சு பாரதி? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆதி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. மனசு பூரா காதலோட என் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சது. வாசு ரொம்ப நல்லவன். என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்த என் வாழ்க்கையில பூகம்பம் மாதிரி அந்த ஆக்சிடென்ட். தமிழ் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வரவே இல்ல. சாகறதுக்கு முன்னாடி கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். ஒரே நாள்ல வாழ்க்கையில எல்லாமே மாறி போச்சு. ஆனாலும் வாசுக்காக நான் அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு என் மாமனார் துரைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் என் வாழ்க்கையில நீங்க வந்தீங்க. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அப்படி ஒரு பாசம் உங்க மேல, அத உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. என்ன மாதிரி பொண்ணுக்கு வர காதல இந்த சமுதாயம் எப்படி பார்க்குமோங்கிற பயம் வேற. ஆனா உங்களை விட்டு என்னால விலக முடியல. தமிழுக்காகவும் எனக்காகவும் நீங்க நின்னப்போ நீங்க எங்களை விட்டு போயிடவே கூடாதுன்னு என் மனசு ஏங்கி இருக்கு. ஆனா என்னோட தயக்கம் அது உங்ககிட்ட நெருங்க விடவே இல்லை. சரி, எல்லாமே முடிஞ்சது, விதி போன போக்குல வாழ்ந்துடலான்னு மனச தேத்திக்கிறப்போ நான் இருக்கேன்னு நீங்க வந்து நின்னீங்க. என் நன்றிய உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆதி. உண்மைய சொல்லணும்னா எனக்கும் தமிழுக்கும் கிடைச்ச பொக்கிஷம் நீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.